வணக்கம். தேவார திருத்தலங்கள் வரிசையில் இன்று நாம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவானைக்காவலில் அமைந்துள்ள அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான சிவாலயம் இது. நீர்த்தலமாக போற்றப்படும் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனை வழிபட விவசாயம் செழிக்கும் என்றும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் என்றும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்றும் இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் ஜம்புகேஸ்வரர் அமைந்துள்ள மூலஸ்தானத்தின் எதிரில் சுவற்றில் 9 துளைகளுடைய கல் ஜன்னல் காணப்படுகிறது. இத்துளைகளின் வழியாக சுவாமியை நாம் தரிசனம் செய்யலாம். ஓம் நம சிவாய. மேலும் இந்த 9 துளைகளும் மனித உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. மனிதன் இந்த 9 வாயில்களையும் அடக்கி மனதில் இறைவனை ஒருமுகமாக நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இது குறிப்பால் உணர்த்துகிறது. ஓம் நம சிவாய. இத்தலத்தில் காணப்படும் பிரம்மாண்டமான கலைநயமிக்க கல் தூண்களும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள மதில் சுவர்களும் நமது முன்னோர்களின் திறமைக்கும் கட்டடக்கலைக்கும் ஓர் சான்று. நம் முன்னோர்களிடம் இருந்த பல திறமைகள், கலைகள், அதனை பற்றிய பல விவரங்கள் இன்றைய தலைமுறைகளுக்கு நமது கல்வி முறை கொண்டு போய் சேர்க்காததால் அவர்களுக்கு நமது நாட்டின் வரலாற்று பெருமைகளும் முன்னோர்களின் திறமைகளும் பெரும்பாலும் தெரியாமலேயே போய்விடுகிறது. வெளிநாடுகளை பற்றி அறிய ஆர்வம் கொள்ளும் இன்றைய தலைமுறையினர் அதனோடு சேர்த்து நம் நாட்டின் பெருமைகளையும் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு நம் நாட்டின் மீது பற்றுதலும் பெருமையும் ஏற்படும். ஓம் நம சிவாய. இத்தலத்தில் சிவலிங்கம் அமைந்துள்ள கருவறை மிகவும் சிறியது. இத்தலத்தின் கருவறையில் அனைவரும் சென்று தரிசனம் செய்யலாம் என்பது சிறப்பு. பொதுவாக ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இவ்வாறு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் அன்னம் பிறகு பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமாக வழங்கப்படும். ஆனால் இத்திருக்கோவிலில் வைகாசி மாதம்தான் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அதாவது நீர்த்தலமாக போற்றப்படும் இத்தலத்தில் சிவலிங்கம் அமைந்துள்ள கருவறையின் அடியில் நீர் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருப்பதாகவும், மழைக்காலமான ஐப்பசி மாதத்தில் நீர் அதிகமாக சுரப்பதாலும், வெயில் காலமான வைகாசி மாதத்தில் ஈரப்பதம் மட்டுமே காணப்படுவதாலும் இத்திருக்கோவிலில் வைகாசி மாதம்தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இத்தலத்தில் ஆடி மாதத்தில் சிவனை வேண்டி அம்மன் தவம் இருந்ததால் இங்கு ஆடி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை முதல் நள்ளிரவு வரை அம்மன் சன்னதி பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்தே இருக்கிறது. மேலும் காலையில் லட்சுமி தேவியாகவும், உச்சிகாலத்தில் பார்வதி தேவியாகவும், மாலையில் சரஸ்வதி தேவியாகவும் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அனைத்து உயிர்களும் சமம் என்றும், இறைவனை பற்றினால் அனைத்து உயிர்களுக்கும் நற்கதி உண்டாகும் என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் இத்தலத்தில் இறைவனை சிலந்தி மற்றும் யானையாக பிறந்து வணங்கி முக்தி பெற்ற சிவகணங்களான புட்பதந்தன் மற்றும் மாலியவான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. மேலும் உயிர்களிடத்தில் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்றும், மனிதன் தான் செய்யும் நல்ல செயல்களினாலும் நல்ல குணங்களினாலுமே உயர்நிலையை அடைய முடியும் என்பதை இத்தலத்தின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இத்திருக்கோவிலின் 5ஆம் பிரகார சுற்றுச்சுவரை மன்னன் கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது போர் சூழல் ஏற்பட மன்னர் இறைவனை வேண்ட இறைவனை சித்தராக வந்து இத்திருக்கோவிலின் பிரம்மாண்டமான சுற்றுச்சுவரை கட்ட மன்னருக்கு உதவியதாகவும், இப்படி சிவபெருமானை சித்தராக வந்து கட்டிய மதில்
திருநீற்றான் திருமதில் என்று அழைக்கப்படுவதாகவும் அறியப்படுகிறது. இத்திருக்கோவிலுக்கு சோழர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர மற்றும் நாயக்க மன்னர்கள் பல திருப்பணிகள் மற்றும் திருக்கொடைகளை அளித்துள்ளனர். இவற்றை பற்றிய விவரங்கள் இத்திருக்கோவிலில் 154 கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல சரித்திர செய்திகளும் இக்கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. இத்திருக்கோவிலின் கிழக்கு கோபுரமான 7 நிலை கோபுரத்தை கட்டியவர் வீரசோமேஸ்வரர் என்ற ஹொய்சால மன்னர் என்றும் அவர் சிறந்த சிவபக்தராக விளங்கியதாகவும் குறிப்புகள் காணப்படுகிறது. கிழக்கு கோபுர வாயிலின் அருகில் ஜம்பு தீர்த்தமும், குபேரலிங்க சன்னதியும், ஆதி கும்பேஸ்வரர் மற்றும் ஆதி அகிலாண்டேஸ்வரி சன்னதியும் காணப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.